ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலி நேற்று ஃபஸ்ட் டேவோடது அந்த கொஞ்சம் லென்த்தாக போனதுனால பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இது வந்து பார்ட் 2. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். புது ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து பார்ட் 2ல என்ன பார்க்க போகிறோன்னா, ஓரளவுக்கு இன்ட்ரோலாம் கொடுத்தாச்சு. எல்லா கண்டஸ்டன்ஸ் பற்றியும் 20 கண்டஸ்டன்ஸு. ஸோ வந்து அந்த 20 கண்டஸ்டன்ஸில் அந்த ப்ளூ விஸ் ரெட் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்ச் கொடுத்து அனுப்புறாரு இல்லைங்களா விஜய் சார். ஸோ அதில் வந்து பிக் பாஸ் வந்து உள்ளே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கனி அக்காவுக்கு வந்துட்டு அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு. ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அந்த ஒரு இது இருக்கும், ஃபைல் வந்து யாருமே ஓப்பன் பண்ணல. ஏன்னா ஒவ்வொருத்தராக உள்ளே போயிட்டு இருக்க பட்சத்தில் எல்லாரும் அவங்கவுங்கள பிஸியாக ஹாய் ஹலோ சொல்கிறதுல இருக்காங்க. கார்டன் ஏரியாவில் இருக்க அந்த ஃபைலை கனி அக்கா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன்ன்ற மாதிரி போட்டே இருக்கானாலும் யாரும் அதை கவனிக்கல. இவங்க தான் அதை பிரித்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு டேப் இருக்குது, தண்ணி டேங்க் கூட சேர்ந்த மாதிரி ஒரு டேப் இருக்குது. ஸோ அதோட வாட்டர் கனெக்ஷன், வாட்டர் சப்ளை அந்த லைனும் இருக்குது, பைப் லைனும் இருக்குது. அப்படின்னும் போது இந்த தண்ணி வேணும், நீங்கள் அதாவது தண்ணி வேணும்னான்னு கூட இல்லை, ஒன்று இந்த டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா தண்ணி சப்ளை ஆஃப் பண்ணணும். ஸோ ஓப்பன் ஆர் ஆஃப், ஆன் ஆர் ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். இது வந்து நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் எடுக்க போகிற ஃபஸ்ட்டு டெசிஷன் நீங்களே எடுக்க போகிறது. அப்படின்னும் போது நீங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்ற அடுத்தடுத்து வர கண்டஸ்டன்ஸுக்கும் இதை சொல்லணும். அவங்களும் ஆன் ஆர் ஆஃப் ரெண்டுத்தில் எதுவும் டிசைட் பண்ணா அப்படின்னும் போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு, இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டோமோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே சுற்றி வந்துடுறாங்க, பாரு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்னும் போது ஃபஸ்ட் அப்புறம் கொஞ்சம் திருப்பி பார்க்குறாங்க. அது வந்து திருப்பி பார்த்தா தண்ணி கொஞ்சம் குடிச்சு பார்த்து கையில் இப்படி பிடிச்சி பக்கெட்லாமல் அங்கே வச்சுருக்காங்க. குடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா மினரல் வாட்டர் நல்லா இருக்குது தண்ணி, குடிக்கிற தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி இப்போ நம்ம ஆஃப் பண்ணணுமா, ஆன் பண்ணணுமான்னு சரி அவங்கவங்களுக்கு என்ன தோணுதோ ஒன்று செய்யலாம் அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஒருவேளை வந்து இங்கே தண்ணி கனெக்ஷனுக்கும் உள்ள வீட்டில் இருக்க தண்ணி கனெக்ஷனுக்கும் ஏதாவது இருக்குமோ, ட்விஸ்ட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அது சபரி அவரும் வந்துட்டு அப்படிதான் யோசிக்கிறாரு. ஸோ ஒருத்தர் ஒன்று அது ஒரு ஐடியா பொறுத்து ஒன்று யோசிக்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் ஒன்று ஆஃப் பண்ண இல்லை பிரவீன் காந்தி அவர் டேரக்ட் உள்ள போனே நான் வந்துட்டு எதுக்குப்பா வந்தோடனே ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆன் பண்ணுறாரு. ஸோ அவங்க ஆன் பண்ணும்போது அந்த டேங்க்கில் கொஞ்சம் தண்ணி ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளிலேருந்து வரவங்க திருப்பி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. ஸோ இவங்க எவ்வளோ திருப்புற அப்புறம் கீழே அந்த ஓவர்ஃப்ளோவும் கொஞ்சம் ஆகுது. ஸோ அது ஆன் ஆஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனால் அந்த டேங்க்கில் ஃபில் ஆகிற தண்ணி ஃபில் ஆகிருக்கும். அந்த டேங்க்லேருந்து அந்த பக்கெட்டுக்கு வர தண்ணி சம்டைம்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுது இந்த ஆன் ஆஃப் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. இப்போ ஓரளவுக்கு டேங்க் ஃபில் ஆயிருக்குன்றது ஒன்று ஆகும். ஆனால் நடுவில் ஆன் ஆஃப் ஆகுறது இல்லைங்களா? இதுக்கு நடுவில் உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் ஒரு சிலர் போகிறாங்க. கெமிலாம் போயிட்டு பார்த்தா அங்கே தண்ணி வரலன்னும் போது அப்போ தான் உங்களுக்கு நடுவில் புரியுது, ஓ இங்கே வந்து ஆஃப் பண்ணிட்டா அங்கே வரல, இங்கே ஆன் பண்ணிட்டா அங்கே வரல அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் வந்து பிக் பாஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த கனெக்ஷனோட உள்ள வாட்டர் கனெக்ஷன் செட் ஆகிருக்கு அப்படின்னும் போது இங்கே வந்து ஸோ விஜய் பார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர்லாம் இங்கே வந்து ஒரு வேளை இங்கே ஆன் பண்ணிவிட்டா உள்ளே ஆஃப் ஆகிடுமோ தண்ணி, அப்போ வந்து அப்புறம் இங்கே எவ்வளோ நம்ம ஆன் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கோமோ அந்த பக்கெட் தண்ணியை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாரோ பிக் பாஸ் அப்படின்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இருக்காது, அப்படி தான் இருக்காதுன்னு. ஆனால் பார்த்தா அவர் பிக் பாஸ் அந்த ட்விஸ்ட்டு தான் வச்சார். அங்கே ரெஸ்ட் ரூம் போனவங்களுக்கே வந்து தண்ணி வரலன்னு, ஏன்னா இங்கே இவங்க ஆன் பண்ணிட்டா அங்கே உள்ள தண்ணி வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆப்போசிட் இதில் வச்சிருக்காருன்னும் போது வர்றவங்களை வந்து நீங்கள் இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்ல முடியாது, ஆனோ ஆஃபோ. ஆனால் அவங்க ஆரம்பிக்கிற விளையாட்டு வந்து உள்ளே இம்பாக்ட் ஆகுது. ரெஸ்ட் ரூமில் தண்ணி வர மாட்டேது, இல்லை வேறு எந்த டேப்லையுமே அங்கே தண்ணி வர மாட்டேது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, போன 20 கண்டஸ்டன்ஸ் அந்த ஆன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பண்ணிட்டாங்க. இது ஒன்று நடந்தது. ஸோ இது எதுக்குன்னு தெரியல. அப்புறம் எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளூ விஸ் ரெட் அந்த பேட்ச் வந்து பிக் பாஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உட்கார வைக்கிறாரு. 2 கலர் ரெட்டாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி உட்கார வைக்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ரெட் கம்மியாக எடுத்திருக்க ப்ளூ அவங்க தான் வந்து பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்க்கான விஷயம். லக்ஸுரிஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். ஒன்று வந்து லக்ஸுரியாக இருக்க போது, ஒன்று வந்து நெசசிட்டியாக பேசிக் நெசசிட்டி மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ லக்ஸுரியாக இருக்கிறது ப்ளூ எடுத்தவங்களுக்கு. ஆனால் டெரராக ஃபீல் பண்ணவங்களா இருந்தால் ரெட் எடுத்தாங்க. அது வந்து டேஞ்சர் கலர்னு சொல்லிட்டு தெரிஞ்சே எடுத்தாங்க. இல்லைனா வந்து எனக்கு ரெட்டு பிடிக்கும்னு ஒரு சிலர் எடுத்தாங்க. இல்லை ரெட்டு ஃபயராக இருக்கும்ப்பா அப்படின்னு ஒரு சிலர் எடுத்தாங்க. அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுக்கப்புறம் சாமியார் இல்லை கலையரசு அவர் சொன்னால், அவர் வந்து நாங்கள் அந்த அருள் வாக்கெலாம் சொல்லும்போது பாசிட்டிவ்க்கான சைடாக குங்குமம் ரெட் கலர்னுமோ ரெட் எடுப்போம் அப்படின்னாங்க. அப்சரா வந்து அந்த ரெட்டை வந்து பிளட் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் தானே, ரெட் கலர் தானே, ஈக்குவாலிட்டியை சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து பிரவீன்ராஜ் அவர் கொஞ்சம் டெரராக தாங்க இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ரெட்டு தான் எடுத்தார். டெரராக இருக்கணும் சார், உங்களை பார்த்தா உள்ளே இருக்கவங்களுக்கு பயம் வரணுமா அப்படிங்கிற மாதிரி விஜய்ஸ் கேட்பார். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஸோ அவங்கெல்லாம் வந்து மேபி அவங்க அந்த ஸ்ட்ராங் போல்ட்னஸ்ஸை அது காட்டுறதுக்காக அவங்க தங்களை ரெட்டை எடுத்து காமிச்சிக்கிட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் என்ன பண்ணார்னா லக்ஸூரியை ப்ளூ எடுத்தவங்களுக்கு தான் கொடுத்தாரு. ஸோ பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அந்த குரூப் பீப்புளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது அந்த 7 மெம்பர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ப்ளூ எடுத்தவங்க தான் கம்மியாக எடுத்திருக்காங்கன்னா ரெட் எடுத்தவங்களுக்கு ஆர்டினரி பிக் பாஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ
சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆர்டினரியாக இருக்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க அங்கே போக முடியாதுன்னு ரூல்ஸ் போட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு ரூல்ஸ் என்ன போட்டார்னா, தண்ணி சப்ளை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணீங்க இல்லைங்களா, ஸோ அந்த எல்லோ டேங்க்கில் எவ்வளோ தண்ணி ஃபில் ஆயிருக்கோ அந்த தண்ணியை வச்சு தான் நீங்கள் வந்து நான் சொல்கிற வரைக்கும் அந்த தண்ணியை தான் நீங்கள் யூஸ் பண்ண, எக்ஸ்ட்ரா தண்ணி கிடைக்காது. குடிக்கிற தண்ணி கூட அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் உள்ளே கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, அந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை தான் நீங்கள் குடிக்கணும், நாங்கள் இன்னொரு வாட்டி தண்ணி கொடுக்குற வரைக்கும் அப்படின்னும் போது தண்ணி தட்டுப்பாடு, தண்ணி பஞ்சாயத்து சென்னையில் இருக்குன்னு தெரியும், காலங்காலமாக அதை சொல்லுவோன்னு தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் பிக் பாஸ் வந்து அதை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க இவங்க தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது, வெறும் டாய்லெட் ஃப்ளஷில் மட்டும்தான் தண்ணி வரும், மற்ற எந்த டேப்லேயும் தண்ணி வராது, ஜிங்கில் தண்ணி வராது, இல்லை வாஷ் பேசினில் தண்ணி வராது, எங்கேயுமே தண்ணி வராது. வந்துட்டு நீங்கள் வந்து பாத்ரூம் குளிக்கிறதுக்கு டேப்பில் தண்ணி வராது, வெறும் டாய்லெட் ஃப்ளஷ்க்கு மட்டும்தான் வரும். ஸோ இருக்கிற அந்த எல்லோ டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் போது அந்த பக்கெட்டு டபராலாம் எடுத்துன்னு வந்து ஃபில் பண்ணி மறுநாள் காலையில் அவங்கவுங்க குளிக்கிறதுக்கு, எல்லாம் நான் லைவில் பார்த்தேன் கைஸ், மறுநாள் காலையில் அவங்கவுங்க குளிக்கிறதுக்கு, ஏன்னா நைட் இதோட முடிச்சிட்டாங்க எபிசோட. ஸோ வந்து நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இதான் ஆச்சு. ஸோ இது ஒன்று. அப்புறம் இந்த திவாகர் விஷயம் பேசல, நான் வந்து இந்த லைவில் பார்த்தலாம் அந்த ஃப்ளோலேயே கொஞ்சம் சொல்லிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ அந்த தண்ணி பஞ்சாயத்து எல்லாரும் காக்கா குளியல் தான் போட்டாங்க, எப்படி சாமான் தேய்ச்சாங்க, இல்லை எப்படி தண்ணி குடித்தாங்க அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திவாகர் நைட் என்ன பண்ணாருங்கிறத பேசிடுவோம். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த டாக்டர்னு சொல்கிற இடத்துல அவர் வந்து நார்மல் டாக்டர்னு சொல்லிக்க முடியாது, நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பின்னு தான் சொல்ல முடியும். அதை வந்து நீங்கள் போடணும், ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்றதை ப்ராக்கெட்டில் போடும்போது தான் நீங்கள் நார்மலாக டாக்டர்லாம் சொல்லிக்க முடியாது. அந்த கான்ட்ரவர்சி ஆகுது, அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் பிடியில் அவர் இருக்காரு. இது வேறு விதமாக போயிட்டு அப்போ வந்து டாக்டர் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னா, இவருக்கு பஞ்சாயத்து பண்ண வந்த இடத்துல இவர் கமருதீன் வருவார், விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ், அவர் வருவார் உள்ள. அவர்லாம் வர்ற இடத்துல அப்புறம் நைட்டு கொரட்டை வேற விடுவார் போல இருக்கு. இவர் என்னென்னா கொரட்டை விடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா இவர் நம்ம திவாகர் சார். அப்போ வந்து அந்த கொஞ்சம் திரும்பி படுக்க சொல்லுங்கள், கொரட்டை விடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்போ அது பிரவீன்ராஜெலாம் அதெல்லாம் வந்து சொல்லும்போது அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்புறம் ஷூ ஏதோ வச்சிருக்காரு போல், ஷூ ஸ்லிப்பர் இது சாக்ஸை வந்து அங்கேயே வச்சுருந்துருக்காரு இவர் திவாகர் சார். அதை வந்து பிரவீன்ராஜ் சார் வந்து எடுத்து வெளில போய் வச்சுருங்க, இங்கே வச்சா ஸ்மெல் வரும்னா, இல்லை வராது அப்படின்னுக்காரு. என்னதான் இருந்தாலும் அது ஏசி ரூம்ன்றதுனால திருப்பி அது ஸ்மெல் வரும், அது கரெக்டு தான். பட் ஆனால் அவர் பர்சனலாக அந்த டாக்டர்னு சொன்னதை ஓகே, நீங்கள் வந்து அவருக்கு நீங்கள் யாரும் பட்டம் கொடுக்க போகிறதில்ல, இல்லை அவர் பட்டம்னு நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வச்சு அவர் சோஷியல் மீடியாவில் என்னமோ ஓட்டிகிட்டு இருக்காரு, இல்லை அதை வச்சு பிக் பாஸ்க்கு வந்துட்டார். நீங்கள் யாரும் அவர் கிளினிக்கு போகிறதில்ல, அவர் என்னவாக இருந்தால் உங்களுக்கு என்ன, இல்லை அவர் என்ன சொல்லிக்கிட்டா உங்களுக்கு என்னன்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டு போயிருக்கலாம். இதை நீங்கள் கேட்க போய் அவர் ட்ரிகர் ஆகிட்டு அவர் பெருமையாக அவர் பேசி அவர் திருப்பி இவங்கள வந்து இதை விட நடிக்கிறது ஈஸி தெரியுமா, டாக்டர் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு இவங்க ஃபீல்டு அவர் மட்டம் தட்டவும் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த டாக்கு. இதில் வந்து ஆரம்பித்தது யார் பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ். அவர் வந்து கமருதீன் வந்து சமாதானம் பண்ண தான் வந்தார், சமாளிக்க தான் வந்தார். கெமி இவங்க பிரவீன்ராஜ் பேசிகிட்டு இருக்காங்க, நைட்டு கொரட்டை விஷயம் வேறு ஆச்சு. அப்போ வந்துட்டு கொஞ்சம் சமாளித்து கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் தொக்கா மாட்டிக்கிட்டார். கமருதீன் வந்து யார்கிட்டனா திவாகர் கிட்ட. அது மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த சண்டை கண்டினியூ ஆகுது. சண்டை போட்டு இவங்க 2 பேரும் தள்ளி போயிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாது. யார் பிரவீன்ராஜும் திவாகரும் சமாளிக்க வந்த அவர் வந்து நடுவில் வந்து தொக்கா மாட்டிக்கிட்டு, தக்காளி தொக்கா மாட்டிக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் திவாகர் என்ன சொல்லிடுறாருன்னா, நடிக்கிறது ஈஸி தான்ப்பா, யார் வேணால் நடிச்சிடலாம்ப்பான்னு சொல்லுவோம். அவருக்கு கோவம் வந்துச்சு கமருதீன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தால் ஈஸின்னு சொல்லுவோம், உங்கள் ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் பேசுங்க, அது ஓகே, நீங்கள் இப்போ மற்ற ப்ரொஃபஷனை பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு. இதுக்கு நல்ல பஞ்சாயத்துக்கு விஜய் பாரு வேறு வந்தாங்க. இதெல்லாம் நைட்டில் நடக்கல, அதுக்கப்புறமா நடந்தது லைவில். நான் வந்து இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அப்பப்போ பார்க்கும்போது அப்படியே அந்த ஃப்ளோவில் சொல்லிடுறேன். உங்களுக்கு மேபி இது நாளைக்கு எபிசோடில் வரலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆச்சு. இது ஒன்று ஆச்சு. அந்த ஷூ விஷயம் ஆச்சு, கொரட்டை விஷயம் ஆச்சு, டாக்டர் விஷயம் ஆச்சு. இது வரைக்கும் ஆச்சுப்பா. அதுக்கப்புறம் கனி அக்காவுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தாரு பிக் பாஸ். அந்த மாதிரி வந்து அந்த புக்கை எடுத்து நீங்கள் தான் படிச்சிங்க, யாருமே அதை செய்யவே இல்லை, கவனிக்கவே இல்லை, ஓப்பன்னு போட்டு யாரும் கவனிக்கல அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக போய் பார்த்து படித்தது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அவர் அப்படி சொல்லலை, எனக்கும் அப்படி தோணுச்சு, அப்படி தான் மீன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களோட தான் அந்த விஷயத்தை அவர் வந்து என்கரேஜ் பண்ணி குட் ஜாப் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் குட் நைட்டும் சொல்லிட்டாரு. ஸோ நானும் இந்த வீடியோவில் பாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். ஸோ லைவில் நடந்த விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.